சிக்னேச்சர் 6 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு. பிரச்சனைக்கு நிறைய தீர்வு நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இந்த ஒரு தேங்காய் போதும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். தேங்காயில் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா அப்படின்னு தோணும். ஆனால் செய்து பார்க்கலாம், நம்பிக்கையில் வைத்து நாம் செஞ்சு பார்த்தா அது எவ்வளவு தூரம் நம்மளுக்கு எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முழு தேங்காய் நல்லா வாங்கிக்கோங்க. வாங்கும்போது நல்லா அந்த தேங்காய் நன்றாக இருக்கும்னு பேரம் பேசாமல் அழகாக வாங்கிட்டு வந்து ஒரு நீர்நிலைகளில் போய் நீங்கள் நிற்கணும். இது வீட்டில் செய்யும் பரிகாரம் கிடையாது. நீர்நிலைகள் அப்படின்னா கடல், ஓடுகின்ற தண்ணீர், அந்த மாதிரி ஒரே இடத்தில் குட்டையாக இருக்கின்ற நீர்நிலைகளில் இதை செய்யக்கூடாது. அப்படி அந்த இடத்துல போய் நின்று உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கின்றதோ அத்தனையும் அந்த நீர்நிலைகளில் நின்று நீங்கள் சொல்லணும். அந்த தேங்காய் உங்களின் இரு கைகளிலும் இருக்க வேண்டும். குடும்பி மேல் நோக்கி இருக்க வேண்டும். ஆகாயத்தை நோக்கி அந்த குடும்பி இருக்க வேண்டும். அடிபாகம் உங்கள் இரு கைகளிலும் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த உங்களின் பிரச்சனைகளையும் குறைகளையும் நீங்கள் சொல்லி உங்கள் தலையை 3 முறை சுற்றி மேலிருந்து கீழாக அனைத்தையும் சுற்றி அந்த நீர்நிலைகளில் விட்டுவிட வேண்டும் அந்த தேங்காயை. இப்படியாக ஒரு 3 தேங்காய்கள் நீங்கள் விடலாம். 3ம் எப்போ விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நீங்கள் இந்த பரிகார முறையை செய்யலாம். செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடங்கல்கள் நீங்கும். இந்த நீர்நிலைகளில் விட்டு அது போயிடும். அதை அப்படி விட்டலாம். உங்களுக்கு கோரிக்கைகள் என்னவோ அதனையும் நீங்கள் வேண்டி இதனை செய்வதனால் உங்களுக்கு பிரச்சனை நிறைய குறைய ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் அடுத்த தேங்காய் விடும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மொத்தம் 3 தேங்காய்கள் இந்த பரிகார முறைக்கு உங்களுக்கு தேவையாக இருக்கும். அதாவது 3 வாரம் நீங்கள் செஞ்சாலும் சரி, 3 மாதம் செய்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பமாக இருக்கும். 3 நாட்கள் அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சரியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பம்தான் இது. ஆனால் 3 தேங்காய்கள் நீங்கள் தலையை சுற்றி நீர்நிலைகளில் விட்டுவிட வேண்டும். திரும்பி பார்க்காம நீங்கள் வந்துட வேண்டும். பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் காது கேட்குது, என்னோட பிரச்சனை தீருது, ஒரு தேங்காய் மூலியமா தீருது. தேங்காய் ஒரு தெய்வ சக்தி கொண்டது, தெய்வீக சக்தி கொண்ட அந்த தேங்காய், கடவுள்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தேங்காய். இளநீர் உள்ள இருக்கும். அது உடைச்சா அந்த இளநீர் அப்படிங்கிறது அந்த எச்சில் படாத அந்த தண்ணி, அது நம்ம உடைச்சாலும் அந்த தண்ணியே நமக்கு தெரியும். அது ஒரு நல்ல ஒரு தேங்காயின் அம்சம், மிகப்பெரிய அம்சமாகும். முக்கண்ணன் சிவன் ஆளுகின்ற ஒரு அம்சம். இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று நம்ம பார்க்கலாம். அப்படின்னா, விநாயகர் விளையாட்டு பிள்ளை, அதாவது விளையாட்டு பிள்ளை தான், ஆனால் விபரீதமாகவும் சில சமயங்களில் விளையாடுவார் விநாயகர். சிவனிடம் உங்கள் தலையை தாருங்கள், நான் விளையாடுவதற்கு என்று ஒரு முறை கேட்ட பொழுது சிவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியாது. ஏனென்றால் விநாயகர் என்ன கேட்குறாரோ அதை உடனே நினைக்கணும், நடத்தணும்னு நினைக்கிற குணம் இருக்கும் விநாயகர் கிட்ட. அதனால தான் நாம எது வேண்டுனாலும் உடனே அவர் நமக்கு நிறைவேற்றி கொடுத்துருவார். ஏன்னு கேட்டால் அவரோட இயல்பே அதுதான். அவர் நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் விநாயகர் கிட்ட உண்டு. அதனால பக்தர்கள் எது கேட்டாலும் விநாயகர் உடனே கொடுத்துருவார். ஏன்னா அவரோட இயல்பு அதுதானே. நமக்கு என்ன வேணாலும் உடனே நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது அவரோட இயல்பு. அதனால அவர் நாம எது கேட்டாலும் உடனே கொடுப்பார். அதனால தான் விநாயகர்கிட்ட நம்ம எது வேணாலும் கேட்குறோம். அப்போ சிவன் கிட்ட அவரோட தலையை, உங்க தலையை எனக்கு கொடுங்க விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்டால் எதுவுமே புரியாம சிவன் ஒரு நிமிடம் திகைத்து போனார். என்ன செய்வது, இப்படி நம்ம தலையை கேட்டால் நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சோம்னா, சிவனுக்கு நிறைய மூளை, நிறைய அவருக்கு அடுத்து என்ன வரும்னு அவருக்கே தெரியும். அந்த சிவன், விநாயகர் வாயில் அந்த வார்த்தை வர வைப்பதே சிவன் தான், அது நமக்கு தெரியும். ஏன்னா அவர் அப்படிதான் திருவிளையாடல்கள் நிறைய செய்கிறவர் சிவன். அதனால உடனே ஒரு தேங்காயை உருவாக்கி 3 கண்கள் உருவாக்கி கொடுத்தார். ஏன்னா சிவனுக்கு 3 கண்கள், நெற்றிக்கண், 2 கண்கள். அப்போ அந்த 3 கண்கள் கொண்ட அந்த தேங்காயை விநாயகரிடம் கொடுத்து, இதுதான் நீ தலையாக நீ பாவித்து எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே கையில் வாங்கிய உடனே உடைத்து விட்டார் விநாயகர். ஏன்னா அவரோட சிரசு மேல் அவருக்கு தனியாத ஒரு தாகம் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால சிவனுக்கே ஒரு தோஷம் விலகியதாகவும், அந்த தேங்காயை விநாயகர் உடைத்ததினால் பெரிய நன்மை சிவனுக்கு ஏற்பட்டதாகவும் புராணங்கள் உண்டு. அப்படிதான் உருவானது இந்த தேங்காய். அதனால தான் என்ன பிரச்சனை, என்ன கோரிக்கை எப்படின்னாலும் நம்ம உடனே தேங்காய், சிதறு தேங்காய் போடுவதனால் பிரச்சனை தீந்துரும். தேங்காயை உடைத்து வீட்டில் வழிபடுறதுனால நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும். அந்த தேங்காயை நாம் அனைத்து விஷயத்துக்கும், தெய்வ வழிபாட்டிற்கு நம்ம பயன்படுத்துவது இதுதான் மூலாதாரமாகும். மூலாதாரம் சிவனுடைய தலை அப்படின்னு நினைத்து விநாயகர் கேட்டதுனால தான் அந்த தேங்காயே நமக்கு கிடைச்சிது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு தத்துவமாகும். அதனால் இந்த தேங்காய் மூலம் இந்த வழிபாடு செய்வதனால் நமக்கு பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம செய்யலாம். ஏன் அந்த கங்கையில் நம்ம செய்கிறோம், அந்த தேங்காயை செய்கிறோன்னா, தேங்காய் சிவனின் அம்சமாகவும் கங்காதேவி பார்வதியின் அம்சமாகவும் அது இருக்கும் பொழுது இவர்கள் இரண்டும் இரண்டரை கலக்கும் பொழுது நமது பிரச்சனை தீரும்
அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீங்கள் வச்சு செய்கிறதுனால உங்களின் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நாம் நம்பி எதுவாக இருந்தாலும் செய்தால் கண்டிப்பாக ஜெயம் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.